ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபன்கலாட்டா எபிசோடாக இருந்துச்சு. சூப்பரான ஒரு ப்ரொமோ வரும்னு நான் எதிர்பார்த்தேன். இப்போ வரைக்கும் ப்ரொமோ எதுவும் வரல. ராகவ், அபி, ஆகாஷ் அனு போட்ட திட்டத்தில் முரளி மாட்டிக்கிட்டு ரொம்பவுமே திக்குமுக்கு ஆடிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து ஒரு வாரத்துக்கு நிறையா ஃபன்கலாட்டா நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த சந்திரா முரளிகிட்ட பேசும்போதெல்லாம் முரளியால் எதுவுமே பதில் பேச முடியல. இன்றைக்கான எபிசோடில் சுந்தரி ஏதோ பேசி பார்த்தாங்க. ஆனால் அந்த சந்திரா காட்டின ஆதாரத்தை பார்த்ததுமே அப்படியே அமைதி ஆகிட்டாங்க. இப்போ முரளி கோவப்பட்டு எதுவும் பேசவும் முடியாது. ஏன்னா பேசுனா பழசெல்லாம் ஞாபகம் இருக்குது சொன்னால் அப்படின்னாலும் மாட்டிக்குவாங்க. தெரியாது அப்படின்னு சொன்னாலும் இந்த சந்திரா விடுற மாதிரி இல்லை. அடுத்து ஒரு வாரத்துக்கு செம்ம காமெடி காத்துக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே முரளியும் சுந்தரியும் காமெடி வில்லனுங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். அடுத்து ஒரு வாரத்துக்கு அதே மாதிரி தான் ஸ்டோரியை கொண்டு போவாங்க. சரி, இப்படியெல்லாம் ஸ்டோரியை கொண்டு போய் முரளிகிட்ட ஏதாவது உண்மையை தெரிஞ்சுக்குவாங்களா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக அது நடக்க போகிறதில்ல. ஏதாவது சின்ன சின்ன உண்மைகளை மட்டும் தெரிஞ்சுக்குவாங்களே தவிர முரளியை பற்றி பெருசாக எதுவும் இவங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கிடையில் கண்டிப்பாக முரளி ஏதாவது டென்ஷன் ஆகி ஆகாஷ், அனு, அபி இவங்க 3 பேர்த்தில் ஆகாஷ், ராகவ், அபி இவங்க 3 பேர்த்தில் யாராவது ஒரு ஆளை ஏதோ ஒரு பெரிய விஷயத்தில் மாட்ட வைக்க போகிறாங்க. அதாவது பார்த்தோம்னா எமோஷனல் மூமெண்ட் அடுத்து நமக்கு ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லி ஏற்கனவே ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு மூமெண்ட் வரதுக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி காமெடி மூமெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ முரளி கண்டிப்பாக கோவப்பட்டு அடுத்த கட்டமாக ஆகாஷை குறி வைப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா அவர் தான் இப்போ அந்த பைக் ரேஸில் கலந்துக்கிறேன் இப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண போகிறாரு. பைக் ரேஸ் நடக்கிற மாதிரி ஒரு பெரிய செட்டப்லாம் காட்ட மாட்டாங்க. அந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போதே ஏதாவது ஆளுங்களை வச்சு கீழே தள்ளி விட்டு கை காலை உடையிற மாதிரி இந்த மாதிரி ஏதாவது அடிபடுற மாதிரி ஏதாவது பண்ண போகிறாங்கிற மாதிரி தோணுது. இன்னொரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ராகவ் கண்டிப்பாக இந்த ஒரு சுச்சுவேஷனை பயன்படுத்தி கண்டிப்பாக அபிகிட்ட நல்லா ரொமான்ஸ் பண்ணுவார். அதே நேரத்தில் முரளி சம்மந்தமாக எதாக இருக்க உண்மையும் கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா இங்கே தான் அஞ்சலி இல்லை, அதனால் இவங்க எல்லாம் நல்லாவே முரளியை எப்படியெல்லாம் பேசணுமோ அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் கூட அது சம்மந்தமாக தான் சூப்பராக ஒரு ப்ரொமோ காட்டினாங்க. அதாவது நாளைக்கான எபிசோடோட கண்டினியூ அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா முரளியும் அதே கருப்பு கலர் ஷர்ட்டு தான் போட்டிருக்காங்க. அந்த புதுசாக சந்திரான் அக்கா வந்திருக்காங்கல்ல, அவங்களும் பார்த்தோம்னா அதே ப்ளூ கலர் சாரி தான் கட்டியிருக்காங்க. அவங்க பார்த்தோம் அப்படின்னா சாப்பிட்றீங்களா மச்சான் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. முரளிக்கு கோவம் தாங்க முடியாமல் போய் கழுத்தை நெரிக்கிறதுக்கெலாம் போயிட்டாங்க. சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது. எப்படியாவது ஏதாவது உண்மையை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி, ராகவ் எல்லாம் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அது நடக்க போகிறதில்ல. பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்குது. நாளைக்கு ஒரு சூப்பராக ப்ரொமோ வரும். ஏன்னா இன்றைக்கி ப்ரொமோ வரலனாலும் நாளைக்கு வியாழக்கிழமை கண்டிப்பாக ஒரு ப்ரொமோ வரும். ஃப்ரைடே எபிசோட்டை அதாவது அந்த எபிசோடில் எப்படி ஸ்டோரி மூவ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஆனால் இன்றைக்கே ஏதாவது ஒரு நல்ல ப்ரொமோ வரும்னு தான் எதிர்பார்த்தேன். நாளைக்கு ப்ரொமோ வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டோரி எப்படி மூவ் பண்ணுறாங்க இன்ட்ரெஸ்ட்டாக அப்படிங்கிறத தொடர்ந்து பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.